டிசம்பர் 17ஆம் தேதி தமிழக அளவில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினர் 5 லட்சம் பேர் கைதாகி சிறைக்கு செல்ல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். அன்புமணி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சமூக நீதிக்கு தமிழக அரசு தொடர்ந்து துரோகம் செய்து வருவதாகவும் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்க கோரி வரும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு இன்றுடன் 1267 நாட்கள் ஆகும் நிலையில் வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்க திமுக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்று அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்கள் வாழவே கூடாது, முன்னேறக்கூடாது என்ற எண்ணத்தோடு அரசு செயல்படுகிறதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி 1980, 1989ஆம் ஆண்டு வரை நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடத்தப்பட்ட அந்த வரலாறுகளையும் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். மேலும் இதில் 21 பேர் அந்த சமூக நீதி போராட்டத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கின்றார். இந்த அறிக்கையின் வாயிலாக வரக்கூடிய டிசம்பர் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் லட்சக்கணக்கானோர் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கைதாகி சிறைக்கு செல்வார்கள் என்றும் அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து சமூக நீதியை வென்றெடுக்க அனைவரும் சிறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கிறார்.